நம்ம வந்து இன்றைக்கி சிக்கன் பக்கோடா எப்படி செய்வதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம மாஸ்டர் வந்து எப்பவும் போல தான் நேற்று நிறைய வீடியோக்கெல்லாம் போட்டிருக்காரு. இன்றைக்கி வந்து சிக்கன் பக்கோடா எப்படி செய்யுதுன்னு சொல்லித்தர வந்து நம்மளுக்கு மாஸ்டர் வந்திருக்காரு. மாஸ்டர் நீங்கள் எப்படி நல்லா கிண்டணும் மாஸ்டர். தேவையான அளவு 1 கிலோ சிக்கன் வாங்கியிருக்கோம். 1 கிலோ சிக்கன் வாங்கிட்டு நாங்கள் தனி மசாலா, கலர் ஆகிறதுக்கு கரம் மசாலா, அப்புறமா பவுடர்லாம் போட்டு நல்லா மிக்ஸ்அப் பண்ணி 1 மணி நேரம் ஊற வைக்கணும் மக்களே. 1 மணி நேரம் ஊற வச்சிட்ட பிறகு நீங்கள் வந்து அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணணும். 1 மணி நேரம் ஊற வச்சிட்ட பிறகு நான் அடுத்த வீடியோ வந்து அப்படியே பின்னாடியே கண்டினியூ பாருங்கள். நண்பர்களே, நம்ம பக்கோடா போடுறதுக்கு தேவையான ஐட்டம் வந்து ரெடி பண்ணியாச்சு. நல்லா ஊற வைக்கணும். ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சுன்னா பக்கோடாவை போடலாம். நம்ம சேனல் வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய வீடியோ நாங்கள் இதுமாரி போட்டுகிட்டே இருக்கோம். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வியூஸ் பார்க்குறீங்க, லைக் போடவே மாட்டீங்க. இதனாலே ரொம்ப வருத்தமாக இருக்குது. இப்போ மாஸ்டர் வந்து நிறைய செஞ்சு போட்டிருக்காரு. நல்லா கலர் வந்து இந்த அளவுக்கு வர இது போடும். மாஸ்டர் என்னென்ன போட்டிங்க கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் மாஸ்டர். சேனலில் நம்மளே இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பக்கோடா போடுறதுக்கு அடுப்பை பசங்க வந்து அடுப்பு போடுறாங்க. இவர் தான் சக்திவேலு. நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இவர் தான் நிறைய வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. சக்திவேலு பேசுவார். சக்திவேலு மூஞ்சி காமிங்க ஃபஸ்ட்டு. சக்திவேல் அடுப்பு சின்ன பானால் வச்சு தான் பக்கோடா போடுவோம். இவர் தான் சக்திவேலு. நிறைய வீடியோவில் இவர் தான் பேசியிருப்பாரு. நீங்கள் பக்கோடா போடுங்க. இவர் தான் இன்றைக்கி செய்கிறாரு. இவர் வந்து மாஸ்டர். இவர் தான் நம்ம மாஸ்டரு. கிண்டிட்டு இருக்காரு பாருங்க பக்கோடா கிண்டிட்டு இருக்கோம். என்னென்ன போட்டீங்க மாஸ்டர் கொஞ்சம் விளக்க முடியுமா வீடியோல? கார்ன்ஃப்ளவர் மாவு 200 கிராம், அதான் 1 கிலோ கறிக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு 200 கிராம், தனி மிளகாத்தூள், சிக்கன் 65 மசாலா 1, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1, எலுமிச்சம்பழம், ஒரு முட்டை வரவா? சரி, அடுப்பு முட்டிங்களா மாஸ்டர்? அடுப்பு பார்த்த இவருக்கு வந்து இவரை பற்றி கொஞ்சம் கேளுங்கப்பா. அவன் வந்து என்ன காஞ்சிச்சா மாஸ்டர்? எண்ணெய் வந்து நல்லா காயுது. செஃப்டா எண்ணெய் பத்தாயிர போடுறா. அது மட்டும் பார்த்தானுங்க எண்ணெய் 10,000 லூசு. இது மட்டும் கொடுத்தானுங்க தேய்ச்சி பார்க்குறான். எண்ணெய் இஷ்டம் நீ பா சத்தியமா அவ்வளோதுன்னு 10 பேர் மட்டும் போறான். உப்பு மசாலா இதெல்லாம் எல்லாம் கரெக்டாக ஒந்திச்சுடா. அது மற்றதுக்கு அப்புறம் எப்படி போடுவோம்? என்ன செய்யறேன்? ஒரே காது குசு காஜி ஆகிட்டு போட்டு போயிருங்க. துணி காய் இருந்தா என்ன சொல்லிடுறா. இது வரா என்ன புளி உண்மை நான் பாருங்க நேத்தரா. வாட்டர் துணி இருக்குதா? கும்பி ஏத்தாச்சு பாரு. அதெல்லாம் பார்த்துக்க. இது புரியாணியா சத்தில? கை ரெடி. அந்த பக்கம் சாம்பார் பாயிண்ட். அண்ணா பக்கத்தை எடுத்துக்கடா. கல்லு நவுத்துறா. ஏய்ரா. நோ. நீ ஊத்தி போனா. அவ எடி பிடிச்ச மரா.
நான் புதுசா அப்படினா ஏய் வாட்சிங் போறது குச்சிடா இந்த மாதிரியா பச்சை குச்சிடா டேய் மாமா பெருசா வச்சாருங்க வந்து குச்சி வரேன் எண்ணெயை வச்சு நான் ஒரு பாடுபட்டுட்டோம் பண்ண மக்களே. ரொம்ப சாஞ்சிட்டே போயிடுச்சு. சின்ன பானை வச்சு தான் செஞ்சோம். உங்கள் வீட்டு பெரிய பானை தான் நீங்கள் வச்சு செய்யுங்க. பின்னாடி ரிசல்ட்டை மட்டும் பாருங்கள், சூப்பராக வந்துருக்கு. வீடியோ பார்த்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் பார்க்கணும்னா புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. போறா கூடு போயினீங்களா வீடியோ பண்ண போய் வீடியோ காமிச்சு பாரு. போட்டுருங்க. குடிக்கிறா நல்லா பொரியுது இப்பதான். பகடல எதுல எடுத்து போறதுடா வாயில அது தட்டுதுல பாத்தா இதுல போடு ஏய் புறாடே வீட்டுல போறீங்க பக்கோடா நல்லா போட்டு பொரி வச்சிட்டோம். 1 மணி நேரம் ஆச்சுங்க இது ஊற வைக்க. நீங்களும் அந்த மாதிரி போட்டு ஊற வைங்க. அப்பதான் நல்லா டேஸ்ட் நல்லா அப்படியே டேஸ்ட்டாக இருக்கும். போடு எண்ணெய் எங்கடா மிளகா போறா நல்லா இருக்குதா ஆடு கொண்டு நண்பர்களே பொஞ்சி போச்சு. அதுவும் போடு வெங்காயம் இது போட்டு நல்லா சாப்பிடுவோம் தான். ஒன்று போடு ஏன் தாடுவார் உப்பு அதிகமாக சாரு இங்கே கட் பண்ணி தான் தாடுவார் இவரு. நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்க இது ஆகுறா எலும்பு ஆகுறா போடுறேன் ரெடி காமிடா போட்டுலாம். சூப்பருங்க. 2 வேக்காடு போடணும் கரெக்டாக இருக்குது. பக்கத்தில் எல்லாரும் பெஞ்சு போகிறான். ஏய் கையோடு நீ ஒரு ஒரேடியா சத்தியில் பிடிடா சட்டுனா தட்டி பூங்கா. சூப்பருங்க. நல்லா பொரிஞ்சிச்சப்பா. மாஸ்டர் தூக்கி காமிங்க மக்களுக்கு. போய் காமிக்குவா எடுத்து காமிங்க. அரை வேக்காடு கூட வந்துருக்காது. மறுபடியும் ஒன்றா டைம் போட்டலாமா எடுத்து? ஆமாம் போடணும் டைம் நாளைக்கு போடா. எங்கே போகிறானா? சென்னைக்கு போகுது துச்சிங்க ஆள். ஏன் வேலைக்கு நாளைக்கு போகலாம் வரா சத்தியில் என்ன போடனா கொஞ்சம் சாப்பிட்டு போயினா இருக்கு. அப்போ உப்புலேயும் உங்களுக்கு வரலையா? யாருதா? சரி போலாம் அப்போ ஒரு பப்பர் நாளைக்கு போடா. பசங்க இது பண்ணுறாங்களா மார்னிங் ஒரு நாள் சண்டே ஒரு நாள் இருக்கிறாங்க. தூக்கி காமிடா டேய் மக்களுக்கு. நல்லா செவ வந்து போச்சு. காமி நல்லா பக்கோடா பாருங்க. கிட்ட ஜூம் பண்ணி இல்லை இது போதும். பாருங்க பக்கோடா சரியா இருக்கு. கண்ணு டேஸ்ட் பண்ணிக்கலாம். சீனன்ற டேஸ்ட் பண்ணி பார்க்க போறாரு. கறி நல்லா வந்திருக்கு பூ போல. அவங்ககிட்ட டேஸ்ட் பண்ணி கூட கண்டிப்பா நல்லா இருக்கு. பக்கோடா வந்து ரெடி ஆயிடுச்சு. அவியல் அப்படி பாருங்க. இப்போ வேலை இருக்குதானே இப்போ